உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நைட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்றலாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா மிக அற்புதமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த கோச்சார பலன்கள், அதாவது நம்ம ராசி அடிப்படையில் தானே இந்த பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்கிறாங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனே இருக்கிறது. அதாவது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி தான். அந்த மிதுன ராசியுமே உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய இன்னொரு வீடு. அந்த வீட்டில் புதன் அங்கேயே இருக்கார். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் அவரே தான் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் யாருன்னா புதன். புதன் அங்கேயே தான் இருக்கார், 10ஆம் இடத்துலேயே இருக்கார். அது ஒரு சிறப்பு. அதோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆனி மாதம் அப்படின்றதுனால சூரியன் மிதுனத்தில் தான் இருப்பார். அப்போ மிதுனத்தில் உங்கள் 10ஆம் இடத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து சூரியனும் இருக்கார். இப்போ அந்த சூரியன் புதன் இணைவுன்றது புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச யோகங்க. அந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குன்ற மாதிரி அவங்க எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாங்க. கண்ணை கட்டி நீங்கள் காட்டில் விட்டிங்கனாலும் சரி, கையை காலை கட்டி கடலில் போட்டிங்கனாலும் சரி, நீந்தி வந்துடுவாங்கன்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் இந்த புதாதித்ய யோகம். அப்படி என்னங்க அதில் ஒரு சிறப்பு இருக்குது. ராஜயோகங்கள்லேயே உன்னதமான யோகமாக அந்த புதாதித்ய யோகத்தை சொல்லலாம். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பேச்சாற்றல், நல்ல கல்வி, நல்ல கல்வியாளர்களை நண்பர்களாக கொண்டிருப்பாங்க. அரசியல் சமூக செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பான நபர்களாக இருப்பாங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பு மிக்க மக்களால் போற்றக்கூடிய நபர்கள் இவங்களோட விரும்பி நட்பு வச்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகளை இந்த புதாதித்ய யோகம் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட யோகத்தை நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது இல்லையா? ஸோ அந்த யோகம் செயல்படக்கூடிய காலமாக ஆனி மாதம் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சிறப்பு, இதுதான் சிறப்பான இதோட இன்னொரு இதோட இணைப்பட்ட இன்னொரு சிறப்பு நான் சொல்லிடுறேன். அதாவது சூரியன் புதன் 10ஆம் இடத்துல இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு இணைவு பெற்ற ஒரு கிரகம் இருக்குது. அது யாருன்னா அவர் தான் இருக்கிறதுலே கிரகங்கள்லேயே நவகிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உச்சபட்ச அசுபர். ஒரு அசுப கிரகம் உங்களுடைய தொழில் சார்ந்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கு இணைவு பெற்றிருக்கிறார். அது யார் அப்படின்னா ராகு, நிலவு கிரகமான ராகு. இந்த ராகு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் நன்மை செய்வார். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ஆம் இடத்து ராகு அற்புதமான யோகங்களை கொடுப்பாரு. அந்த வகையில் ராகு நல்லது செய்கிறார். நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கும் ஒரு கிரகம் இணைவு பெற்றிருக்கு அப்படின்னா இது ராகு தான். அந்த இணைவு பெற்ற ராகு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கு இணைவு பெற்ற இந்த 6ஆம் இடத்து ராகு சூரியன் புதன் இணைவு அப்படின்றது. ராகு இருக்கிறது 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், சூரியன் புதன் இருக்கிற இடத்துல 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க இல்லையா? இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளிகளை இணையக்கூடிய கிரகங்கள். இவங்க கண்டிப்பான முறையில் நல்ல யோகங்களை மட்டுமே தான் கொடுப்பாங்க. அது எந்த அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, சனி செவ்வாயுமா இருக்கட்டும், சனியும் ராகுவும் ஆகட்டும், எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, ராகுவும் செவ்வாய் ஆகட்டும், ராகு சூரியன் இப்போ அமைஞ்சிருக்க மாதிரி இருந்தாலும் கூட இவங்க ஒருத்தர் இயற்கை பகையாக இருந்தால் கூட இந்த திரிகோண தொடர்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல யோகங்களை தான் கொடுப்பாங்க. அதாவது 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம், நம்மளுடைய செயல்களை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம தொழிலுக்கு யோகம்னு சொல்லக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் நல்ல தொழில் அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. அதோடு சேர்த்து சம்பாத்தியத்தையும் கொடுக்கக்கூடியது தான் சூரியனும் புதனும். 10ஆம் இடத்து சூரியனும் புதனும், அதுவும் கௌரவமான வழியில். யாரையும் என்ன சொல்லி நம்ம காலை பிடிச்சி வளரணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு கௌரவமாக நீங்கள் நிற்க பட்சத்தில் உங்களை தேடி உங்களுக்கான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் தான் உங்களோட வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. உங்கள் தொழில் அமைப்புமே இருக்க போகுது. அதனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. இன்னும் மேலும் ஒரு சிறப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம். எந்த ஒரு ஜாதகருக்கும் லாபஸ்தானம் முக்கியமானது. அந்த வகையில் இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தோட நிலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னென்னா அங்கே தான் முழு சுபகிரகமான வியாழனும் இன்னொரு சுபகிரகமான உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் இருக்காங்க. குரு ஒருத்தரே போதும் சிறப்பான யோகங்களை கொடுப்பாரு. அவரோட சேர்ந்துட்டாரு சுக்கிரன் குரு ஒருத்தர் பகையாக இருந்தால் கூட 2 பேருமே குருமார்கள் தான், குரு அம்சம் உள்ளவங்க தான்.
ஸோ அதனால வந்து கண்டிப்பான முறையில இது வந்து அதாவது பொன்னுன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் இணையப்படுறது வந்து பொன் பொருள் சேர்க்கை குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். நல்ல கல்வி, மேற்படிப்பு இதெல்லாம் குடுக்கக்கூடியது வந்து டிகிரி மேல டிகிரி வாங்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து குரு, சுக்கிரன் இணையப்பட்ட ஜாதகர்னால தான் முடியும். ஸோ இந்த குரு, சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில இருந்து உங்களுக்கு நீங்க எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக்கி குடுத்துருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமான முறையில நீங்க திட்டமிடணும். இத தான் நம்ம அடையணும், இத தான் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு பிளானுக்குள்ள வந்துட்டீங்கனாலே, உங்களுக்கு எதிர்காலத்த நீங்க வந்து ஒரு என்னென்ன நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதெல்லாம் ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கனாலே, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ராகு, சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இவங்கலாம் செஞ்சுடுறாங்க. செய்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால கண்டிப்பான முறையில ஒரு நாள் உட்காந்து நல்லா பிளான் பண்ணுங்க. இனி வர்ற காலங்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும்? என்னென்ன தவிர்க்கணும்? தவிர்க்க முடியாத விஷயங்களா இருக்கலாம். அதெல்லாம் எப்படி கட் பண்றது? அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நாள்ல உட்காந்து யோசிங்க. இனி வர காலங்கள்ல யோசிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போய்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்து சனிக்கு குரு, சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. அதனால கண்ட சனின்றது பயப்படாதீங்க. நான் பல இடங்கள்ல ஏற்கனவே சொன்னது தான். சனிய பார்த்து எப்பயுமே கன்னி ராசிக்காரர்கள் பயப்படாதீங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு முழு யோகத்த செய்யக்கூடிய ஒரே சனி பகவான் தான். 5ஆம் இடத்து யோகஸ்தான அதிபதியா வந்து அவர் 7ஆம் கேந்திரத்தில இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகம் தான். அதனால வந்து கண்ட சனின்னு எல்லா ராசிக்காரரும் சொல்றாங்க, நீங்களும் சொல்லாதீங்க. அது அவசியம் இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா சனியும் யோகத்த தான் செய்றாரு. ஆக அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள குடுக்க இந்த மாதத்தில தயாரா இருக்காங்க. அத பயன்படுத்திக்க நீங்க தயாராகிக்கங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்கள அடிப்படையா வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல உங்க ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? ஆண்டு கிரகங்கள் எங்க இருக்காங்க? மாத கிரகங்களோட நிலை என்னவா இருக்கு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில வந்து முழுமையா இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்க எல்லோருக்குமே உலகத்துக்கே நன்மைகள் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமா இந்த ஆனி மாதம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும், சூரியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் திரிகோணத்தில ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில வந்து இந்த மாதம் வந்து பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இத சரியா பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்தடுத்த உயரத்த வாழ்க்கையில கண்டிப்பா அடைவீங்க. அதுல அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் சனி பகவான். சனி பகவான் மீன ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்கள குடுக்க தயாரா இருக்காங்க. அத அறுவடை பண்ணிக்க நாம தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்கள முன்னெடுப்புகள் நாம எடுத்தாகணும். அத பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தத தாண்டி, உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில அவசியங்க. அத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயும் உங்களுடைய ராசிநாதன் யாரு? உங்களுடைய லக்ன நாதன் யாரு? அ உங்களுடைய ராசி நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? உங்க லக்னம் நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு? இப்போ உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவா இருக்கு? தசாபுத்தி உங்களுக்கு யோகமா இருக்கா? அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்கள குடுக்கவும் முடியும். ஸோ அதனால வந்து இப்ப நம்ம கோச்சார அடிப்படையில பார்த்தா ரொம்ப நிறைவா, திருப்தியா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா! இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. கூடுதலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்கள பத்தி, எதிர்கால பலன்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.